ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்னா, சிக்கன் 65 வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்ய போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து சிக்கன் வந்து வாங்கியாச்சுங்க. போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். அதை வந்து ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு சிக்கனாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ கூட வந்து பாருங்கள் எவ்வளவு தண்ணியில் டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து லெக் பீஸு 2 வாங்கியிருக்கோங்க. ஒரு லெக் பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இன்னொரு லெக் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அடுத்தது வந்து பீஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இது வந்து இங்கே வாங்கலை, நான் எங்கள் சைடில் கொஞ்சம் மெயினில் போயிட்டு வாங்கினோம். அதனால் ரொம்ப நல்லாவே இருந்தது சிக்கனு. இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாச்சு. அதில் வந்து நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்றதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே அதில் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எங்கிட்ட இருந்ததுனால கொஞ்சம் சேர்த்தங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க, இல்லைனா விட்டுடுங்க. அடுத்தது வந்து சிக்கன் 65 மசாலா அவங்க பாட்டி வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் அதையும் வந்து இருந்ததுனால நான் சேர்த்தேங்க. உங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. ஒருமே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, தயிர் இதை வந்து சேர்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப முக்கியமாக இதுக்கு தேவைப்படுங்க. அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். அதனால் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நானும் ஒரு 3-4 கரண்டி வந்து சேர்த்தாச்சுங்க. சின்ன ஸ்பூனில் நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேசரி பவுடர், ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கேசரி பவுடரும் வந்து நான் இது கூட சேர்த்தாச்சு. இவ்வளோ தாங்க நான் இது கூட சிக்கன் 65க்கு சேர்த்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தயிர், இதை வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் சூப்பராக அதில் இறங்கும். என்னுடைய கை வந்து கேட்டில் நடுவிரல் வந்து மாட்டிடுச்சுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துடுச்சு. அதனால் என்னால் வேகமாக ஒர்க் பண்ண முடியல. நல்லா வீக்கமாக ஆகிடுச்சு. நகம்லாம் பேர்ந்து வந்துடுச்சுங்க. அதனால் என்னால் வேகமாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ நான் நிதானமாக தான் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், லெக் பீஸில் எல்லாமே மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, இந்த ரெசிபிக்கு தேவையான பொரிச்சு எடுப்பதற்கு தேவையான இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் வந்து காயுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த ஊற வச்சுருக்கிற அந்த சிக்கனை நம்ம 4th ஸ்பூனு இல்லைன்னா கத்தி எது இருக்குதோ நம்மக்கிட்ட எது இருந்தாலும் அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. நல்லா அது உள்ளே வந்து மசாலாலாம் உள்ளே போகிற அளவுக்கு நான் ஏற்கனவே ப்ரெஸ் பண்ணி நல்லா விட்டாச்சு. இதில் வந்து இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயில் காஞ்ச அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நான் ஒரு லெக் பீஸ் எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா ஒன்று தாங்க அதில் வந்து பொரிக்க முடியும். நான் எண்ணெய் வந்து எப்போவுமே எந்த பொருள் பொரித்தாலும் கொஞ்சமாக தான் ஆயில் வந்து ஊற்றி பண்ணுவேங்க. ஏன்னா அந்த பொரிச்ச எண்ணெயை நம்ம மறுநாள் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் நான் வந்து ஆயிலை யூஸ் பண்ணுவேன். அதனால் ஒரு லெக் பீஸ் தான் போட முடிஞ்சுது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் வந்து போட்டாச்சு. சரிங்களா, இது நல்லா வேகட்டும். இன்னொரு லெக் பீஸும் கொஞ்சம் சிக்கன் 65ம் அடுத்த நடையில் வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களாம் வந்து எந்த ஸ்டைலில் வந்து சிக்கன் 65 செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நான் என்னுடைய மெத்தட் வந்து இந்த முறை தாங்க. என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நான் வந்து எல்லாமே பண்ணி விட்டுடுவேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் எந்த பொருளும் வந்து வாங்க மாட்டேன். வீட்டில் இருக்கிற பொருளுங்களே வச்சு நான் வந்து பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களாம் வந்து இந்த சிக்கன் 65 லைக் பண்ணுவீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் போடுங்க. சரிங்களா, வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் 65.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இன்னொரு லெக் பீஸும் எடுத்து போட்டுக்கிட்டு பொரிச்சிக்கலாம். அடுத்தது வந்து இது ஃபுல்லாக 2 டைப்ஸ் இருந்தால் வந்து எனக்கு போதுங்க. அந்த எண்ணெயில் வந்து 2 முறை தான் நான் போட்டு எடுத்துடுவேன். அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே சிக்கன் 65 வந்து காலி ஆகிட்டே இருக்கும். எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போது எல்லாமே நான் வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். என்னுடைய மெத்தடில் இந்த சிக்கன் 65ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிறத விட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப தீஞ்சா மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் சிக்கன் 65 கடையிலேருந்து வாங்கினது. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இது ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கேரட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்களுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க சிக்கன் 65 சாப்பிடலாம். பாய்.